அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2013 குரூப் 4 கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தமிழில் பார்க்கலாம். ஆல்ரெடி 1 to 50 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் இந்த பார்ட் 2 காணொலியில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆயுள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? டி.கே. சிதம்பரம். ஓகேங்களா? அதாவது ஆயுள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி பாடலை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா புகழ்ந்திருக்காங்க அப்படின்னா டி.கே. சிதம்பரனார் புகழ்ந்திருப்பார். ஓகேங்களா? திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது அப்படின்னா எனது இலங்கை செலவு. ஸோ பயண இலக்கிய நூல் எது? எனது இலங்கை செலவு. திருவி கல்யாண சுந்தரனாருடைய பயண இலக்கிய நூல். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படின்னு பாடியவர் பார்த்தீங்கன்னா மோசி கீரனார் அப்படின்றவர் பாருப்பார். அடுத்து சிவபெருமான் திருக்கோயிலில் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்த வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் என்ன நூல் அப்படின்னா திருவிளையாடல் புராணம் அப்படின்ற நூல் என்ன பண்ணிருக்காங்க? சிவபெருமான் திருக்கோயில் எதிரே அருகால் பீடத்திலிருந்து வடமொழி தென்மொழி புலவர்கள் போற்ற அரங்கேற்றிய நூல் என்னது? திருவிளையாடல் புராணம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக கூறப்பட்டுள்ளதுன்னா திருஞான சம்பந்தருடைய வரலாறு தான் என்ன சொல்லியிருக்காங்க? மிக விரிவாக கூறியிருக்காங்க. ஸோ திருஞானருக்கு வேறு பெயர்கள் என்னது? வாகீசர், மருண் நீக்கியார். ஓகேங்களா? ஸோ தர்மசேனர் அந்த பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தருடைய வேறு பெயர்கள். ஓகேங்களா? அடுத்து சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? திருவெண்ணெய்நல்லூர். திருவெண்ணெய்நல்லூர் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுறாரு? இறைவன் சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பார். அடுத்து எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர். அப்போ எழுத்து என்னும் இதழை யாருடையது அப்படின்னா தருமு சிவராமு. ஸோ அவர் அதில் தான் பார்த்திங்கன்னா புது கவிதைகளை படைத்திருப்பார். தருமு சிவராமு. மனிதர்களின் மாறுபட்ட விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை எனும் கதை நூலின் ஆசிரியர். ஈஸ்வர லீலை எனும் கதை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பிச்சமுத்து. ஓகேங்களா? ஸோ அப்போ ஈஸ்வர லீலை எனும் நூலை யாருடையது அப்படின்னா பிச்சமுத்து. அடுத்து முத்துக்குமரர் சுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார் அப்படின்னா குமரகுருபர். இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 2013 கேட்டிருக்காங்களா? 2018 அப்படியே கேட்டாங்க. இதே கொஸ்டின் அப்படியே எடுத்து வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுவார் சீர்காழி அரங்கநாதன். 2022 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தேம்பவானி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 36 படலங்கள். ஓகேங்க, படலங்களின் எண்ணிக்கை 36. தேம்பவானி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 36. முடியரசன் என்ன நூல் எழுதியிருப்பார்? காவிய பாவை அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா சச்சிதானந்தன் அப்படின்றது ஆனந்தத்தேன் அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். குமரகுருபரர் என்ன நூல் எழுதியிருப்பார்? சகல கலாவல்லி மாலை அப்படின்ற நூல். கண்ணதாசன் மாங்கனி அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். அடுத்த பண்ணோம் மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது அப்படின்னா அலர், முகை, வி மொத்தம் 7 நிலைகள் இருக்கும். ஆனால் அருகு அப்படின்றது எதை குறிக்குது? அருகம்புல் இருக்குல்ல, அதை குறிக்குது. ஓகேங்களா? மருமக்கள் வழி மான்மியம் நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்றவரை எழுதியிருப்பார். அடுத்து கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல எனும் உவமை உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னா துன்பம் அப்படின்றதான் உணர்த்துது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வைகளும் வைகரை வைகுதல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்னவாக இருக்குது அப்படின்னா வை இருக்குது. அடுத்து சரி, ஓகே. அப்போ 2வது எழுத்து பார்க்கணும். 2வது எழுத்து என்ன ஆகுது? கா கூ இருக்குது. ஸோ அப்போ கூன்றது கடைசியாக வரும். அடுத்து 3வது எழுத்து என்னென்னு பார்க்கணும். இல்லு. ஃபஸ்ட்டு இல்லுக்கு அடுத்தது லூக்கு அடுத்தது லாவுக்கு அடுத்தது ரா, அதுக்கப்புறம் தா, அந்த மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வாக்கியங்களை கவனி. எடுத்துக்காட்டு: நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்றாகும். இவற்றில் என்ன சொல்கிறாங்க? ஏ மற்றும் ஆர் இடம் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டேரெக்டாக நான் புக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அதனால் நேர்கூற்று தான். அடுத்து இலக்கண குறிப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க. பண்பு பெயர்னா திட்பம் அப்படின்றது பண்பு பெயர். ஓகேங்களா? திட்பம் அப்படின்றது ஆட்டம்,
கோடல், பெறுதல் இதெல்லாமே வந்து என்ன வினைப்பெயரில் வரும். ஓகேங்களா. திட்பம் அப்படின்றதான் பண்பு பெயர். திட்பம்னா அளவுன்னு சொல்லுவோம்ல, அளவுன்றது எதை குறிக்குது? பண்பு பெயர் தான் குறிக்குது. அது அகர வரிசைப்படி சொற்களை தேர்வு செய்க. ஸோ இது வந்து தா தா தீ தீ தூ தூ அந்த வரிசையில் வந்திருக்கு. அடுத்து வந்து பொருந்தாத இணையை தேர்க. சுவடினா நூல், வெய்யேன் அப்படின்னா திங்கள் கிடையாது. ஓகேங்களா. செட்டு அப்படின்னா சினம், சிந்தை அப்படின்னா உள்ளம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக தமிழறிந்தாரிடம் தமிழ் மொழியில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும் அப்படின்றது. ஸோ இது மற்ற எல்லாமே மாற்றி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து கற்றவனுக்கு கட்டி சோறு வேண்டாம் அப்படின்னு சொன்னது பழமொழி 400 அப்படின்ற நூலில் வந்து முன்றூரை அரையனார் அப்படின்றவர் சொல்லியிருந்திருப்பார். ஓகேங்களா. கற்றவனுக்கு கட்டி சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வகை வாக்கியம்? மாணவன் பாடம் படித்திலான். ஸோ படித்தான் அப்படின்னா நேர்மறை வாக்கியம், படித்திலான் அப்படின்னா எதிர்மறை வாக்கியம். தக்கர் தகவு இலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை வந்து இணை எதுகை அப்படின்றத குறிக்குது. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை, தமிழருக்கு பெருமை தராதது எது அப்படின்னா மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த பாடல் யாருடையது அப்படின்னா பாரதிதாசனுடையது. பழைய புத்தகத்தில் 10th இருக்குது. ஓகேங்களா. ஸோ தமிழருக்கு பெருமை தராது அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். விடைக்கேற்ற வினாவை இரட்டை கிளவி இரட்டிற் பிரித்திசையை அதாவது யாது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து வந்து சேமமுறை நாள் முழுவதும் உழைப்பதனாலே. சேமமுறை நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடும் என பாடியவர் யார் அப்படின்னா மருதா காசி அப்படின்றவர் தான் இந்த பாடலை பாடியிருப்பார். கீழ்கண்டவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? இயற்றாத நூல் என்னது? பொய்யாக்கனி. அதாவது 1000 தீவு, அங்கையர்கனி, ராஜதண்டனை, மாங்கனி இது எல்லா நூலையும் அவர் இயற்றியிருப்பார். உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது அப்படின்னா தேன்மாலை அப்படின்ற நூலை தான் அவர் இயற்றியிருப்பார். நம்மை நாயாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? தம்மை நாயாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார் அப்படின்னா நம்மாழ்வார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஓகே, பார்த்துக்கோங்க. தம்மை நாயாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்டவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார். உமர்கயம் ரூபத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் எழுதுக. ருபாயத் அப்படின்னா 4 அடி செய்யுள்கள். ருபாயத் என்பதை எதை குறிப்பது? 4 அடி செய்யுள்கள். கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக. ஸோ அப்படின்னா தொல்லை அப்படின்றது தொழிற்பெயர் இல்லை. ஓகேங்களா. அழுகை, போக்கு, தொழுகை இது எல்லாமே வந்து தொழிற்பெயர். இந்த தொல்லை அப்படின்றபோது தொழிற்பெயர் அல்ல. செய்யப்பாட்டு வினைத்தொற்றுடையதை கண்டறிக. தொல்காப்பியம் யார்? வஉசியால் பதிப்பிக்கப்பட்டது. ஓகேங்களா. அப்போ வஉசி வந்து என்ன பண்ணிருக்காரு? தொல்காப்பியம் அப்படின்ற நூலை பதிப்பித்திருக்கார். இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ தொல்காப்பியத்தை பதிப்பித்தவர் யார்? வஉசி. குணம் என்னும் குன்றேறி நின்ற வெகுளி காணமேயும் காத்தலரிது. குறள் குணமெனும் அடி எதுகை எதுன்னு கேட்குறாங்க. குணமெனும் கணமேயும் அப்படின்றதான் இதுக்கான வந்து என்னது? அடி எதுகை. வாக்கிய அமைப்பினை கண்டறியதல். பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம்? பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். அவர் தான் அந்த வேலையை செய்கிறார். அப்போ தனி வாக்கியம். அடுத்து வந்து பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான். ஸோ அகநானூற்றை தொகுப்பித்தவன் யார்? பாண்டியன் உக்கிர பெருவழுதி அப்படின்றதான் தொகுப்பித்திருப்பார். பின்வருவனை இலக்கண குறிப்பறிய பொருந்தாத சொல்லை தேர்க. பண்புத்தொகை. ஸோ மென்கண் அப்படின்னா பண்புத்தொகை தான். நன்கலம் அப்படின்றது பண்புத்தொகை. அறிவிலை செய்வினை அப்படின்றது வந்து பண்புத்தொகை அல்ல. அடுத்து வந்து நெறியினில் உயிர் செகுத்திடவே. இதில் உயிர் செகுத்து எவ்விலக்கணத்தை சார்ந்தது அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகையை சார்ந்தது. சரியானதை தேர்வு செய்க. அதாவது 3ம் 4ம் தான் சரி. அதாவது செருவென்று அப்படின்னா வாகை, எயில் காத்தல் அப்படின்னா என்ன தந்தோம்? நொச்சி. ஸோ இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்தது வந்து நெடுவாய் அப்படின்னா பிரித்து எழுதுக என்ன ஆகுது, நெடுமை ப்ளஸ் வாய் அப்படின்னு பிரித்து எழுதுவோம். நல்ல நம்ம அடைமொழியை பெற்ற நூல், இதை வந்து 2 days பேக் கூட இந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஓகேங்களா. நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தவர் எத்தும் கலியோடு, அகம் புறம் ஆகிய 8 தொகையாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நல்ல அடைமொழி வந்து குறுந்தொகை, நல்ல அடைமொழி அப்படின்னா நற்றிணை ஓகேங்களா. கடலில் கரைந்த பெருங்காயம் போல, இந்த ஓமை வாக்கியத்தை உணர்த்தும் பொருள் வீணாதல். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2019 குரூப் 4 கேட்டிருக்காங்க. அடுத்து தெரிநிலை வினையச்சத்தை எடுத்து எழுதுக. நடந்து வந்தான் அப்படின்றது தெரிநிலை வினையச்சம். பொறுத்துக வந்து பார்த்தோம் அப்படின்னா கை அப்படின்னா ஒழுக்கம், நோ நோ அப்படின்னா என்னது, துன்பம், யானா வந்து ஒரு வகை மரம், வவ் அப்படின்னா கைப்பற்றுதல். அடுத்தது ஈற்றையல் அடி சிந்தியடி பெற்று வரும் பாவகை, அது வந்து என்னது, நேரிசை பாவகை, நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லலாம். 96 வந்து செவியத்து அறிஞர் தாழ் சுதாய் நண்பர்களே, சோவியத்து அறிஞர் தாழ் சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். யார், சோவியத் அறிஞர் வந்து தாழ் சுதாய் அப்படின்ற வழிகாட்டுதலால் தான் திருக்குறள் வந்து நேரடியாக வந்து காந்தியடிகள் படிக்க விரும்பினார் அப்படின்னு சொல்கிறார். கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? கவி காலமேகம் வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார். உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா. இதழ் பெயரை தேர்ந்தெடுக்க தமிழ் சிட்டு. ஸோ தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இன்னொன்று வருமே, தமிழ் சிட்டு, தமிழர் நிலம், தேன் மாலை அப்படின்றது வந்து அவருடைய 3 இதழ்கள் இருக்கும். அடுத்து வந்து மேதையில் சிறந்ததென்று என முதுமொழி காஞ்சி குறிப்பது கற்றது மறவாமை. ஸோ மேதையில் சிறந்ததென்றது கற்றது வந்து மறவாமை. அடுத்து வந்து இலக்கண குறிப்பு அறிந்து பொறுத்துக. வழிக்கரை அப்படின்றது வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. கரகமலம் அப்படின்றது வந்து உருவகம். பெருங்கடல் அப்படின்றது என்னது, வினைத்தொகை. அடுத்தது உருவெனில் அப்படின்றது என்னது, உரித்தொல் சுடர். அடுத்து வந்து பார்த்தா அவ்வளோதான் முடிஞ்சு நண்பர்களே. அடுத்து வந்து 2015 குரூப் 4 நடத்துகிறாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. PDF வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ நண்பர்களே, பாய்.